ரைட் ஒன். திருப்பூர்ல இப்ப நடந்திருக்க ஒரு விஷயம் நம்ம நாட்டே உலுக்கியிருக்கு. கிட்டத்தட்ட வரதட்சணை. வரதட்சணைன்றது யாராலயுமே இப்ப வரையும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா, அது குடுக்காம ஒரு சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, சொசைட்டி. அந்த பொண்ணு ஒரு பையன கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலே, அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா? அப்படின்னு கேட்கறதையும் தாண்டி, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? என்ன குடுத்துருக்காங்க? அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. இதனால மட்டும் தான் வரதட்சணை அப்படின்றது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. ஃபர்ஸ்ட்லாம் இல்லாதவங்க, அவங்க வரதட்சணை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்னன்னா, எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது அப்படின்ற பட்சத்துல தான் வரதட்சணைன்றது ரொம்ப பெருசா பேசப்பட்டது. அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா, வரதட்சணையால ஒரு பொண்ணோட உயிரே போயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா, ரிதன்யா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது. ரிதன்யா அண்ட் கவின் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல 10 நாள் தாங்க அந்த பொண்ணு சந்தோஷமாவே இருந்திருக்குது. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு எவ்வளவு ஆசைகளோட, எவ்வளவு கனவுகளோட ஒரு புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருப்பா. ஆனா வெறும் 10 நாள் அந்த பொண்ணுக்கு அந்த திருமண வாழ்க்கை ஏதோ சந்தோஷமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப பீக்ல ரொம்ப கிராண்டா தான் அந்த கல்யாணம் நடந்தது. 300 சவரம் நகை போட்டிருக்காங்க. 17,00,000 17,00,000த்துக்கு பாத்தீங்கன்னா கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கல்யாண செலவு. அந்த 300 சவரம் நகையே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ விக்கிற தங்கத்துக்கு crore கணக்குல தொட்டுடும். அந்த 300 சவரம் நகை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எங்களுக்கு 200 சவரம் நகை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண அவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பிசிக்கலாவும், மென்டலாவும் அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வெளியவும் சொல்ல முடியாம, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கடைசியில இறந்தே போயிட்டா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம விதன்யா அப்படின்ற ஒருத்தவங்கள இழந்துட்டோம். ஒரு விதன்யாவ வேணா நம்ம இழந்திருக்கலாம். ஆனா இன்னொரு விதன்யாவ நம்ம இழந்துடவே கூடாது. அந்த ஒரு நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்மையா இருந்தா, இன்னொரு விதன்யாவ நம்ம இழந்துடவே கூடாது. அதுக்காக மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவே. அது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட அவ்ளோ பணம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பிசினஸையே பாத்தீங்கன்னா நடத்தி இருக்க ஒருத்தவங்க தான் விதன்யா. சோ அப்படின்ற பட்சத்துல பிசினஸ்ல நான் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா, அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கான ஒரே காரணம் பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி. சரி இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவ சம்பாதிச்சு என்ன ஆக போகுது? ஆனா என்ன என்ன இருக்கு இவளுக்கு? எதுக்காக சம்பாதிக்கிறா? அப்படின்ற ஒரு பேரு தான் வந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப ஆழமா அவங்க நம்பியிருக்காங்க. எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம மனசுல தைரியம் யார் என்ன பேசினாலும் நான் கரெக்டா இருக்கேன்றது எனக்கு தெரியும். பேசுறவன் பேசினே தான் இருப்பான். என்னோட வேலையை நான் கரெக்டா பார்ப்பேன் அப்படின்றத உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. சோ இன்னொரு விதமையாவ இழந்துடக்கூடாது அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அதுதான் உங்களோட ஆசையாவும் இருக்கும்னு நான் மனசார நம்புறேன். கிட்டத்தட்ட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பேத்துக்கு அழகு இருந்தா அறிவு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா விதன்யாக்கு 2மே இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்காங்க. ரொம்ப அறிவானவங்களும் கூட. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல பாத்தீங்கன்னா, திருப்பூர்னாலே பனியன் எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். அது ரிலேட்டடா தான் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பனியன் ஷாப் அந்த மாதிரி வச்சு செம்ம பெரிய பிசினஸ் அப்படின்ற மாதிரி தான். விதன்யாவ இப்ப கல்யாணம் பண்ணி குடுத்திருக்க வீடும் பாத்தீங்கன்னா, பணத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லாத ஒரு வீட்ல தான் கல்யாணம் பண்ணி குடுத்திருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி சோ அப்படி இருக்க பட்சத்துல டவுரி கேட்காம அவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா டவுரி குடுத்தா தான் கல்யாணம் நடக்குன்ற மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பணம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. பணம் தான் வாழ்க்கை. இப்ப வரையும் ஓடுற ஓட்டம் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் பணம். சோ அந்த பணம் விதன்யாட்ட ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. அறிவும் இருந்திருக்கு, அழகும் இருந்திருக்கு. அப்ப பணம் இருந்திருக்கு. அத வச்சு நம்ம லைஃப ரன் பண்ணியிருந்திருக்கலாமே. இல்ல வேற வேற ஒரு கல்யாணம் பண்ணலனாலும், இது ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ரிலேட்டடா மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைக்காம, இப்படி ஒரு முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான் என்ன பொறுத்தவரையும். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, பணம் இருந்தா ஓகே. நம்ம லைஃப்ல செட்டில்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நான்லாம் முன்னாடிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம மனசுல
நம்ம மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். சரி, இதெல்லாம் என்ன? பேசுறவங்க பேசினே தான் இருக்க போறாங்க. ஆனா நம்ம வந்து கண்டிப்பா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். ஆனா விதன்யாக்கு இவ்ளோ பணம் இருந்தும் அவங்க இப்படி ஒரு முடிவு ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ கிட்டத்தட்ட அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்ளோ பெரிய வலின்னு. பார்த்துட்டு இருக்க நீங்களும், பேசிட்டு இருக்க நானும் வேணா சொல்லிடலாம். ஈஸியா நீங்க கடந்து வந்துரலாம். ஈஸியா கடந்து வரலனாலும் கிட்டத்தட்ட எப்படியாவது நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு வழி ஒரு கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா நடத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது ரிலேட்டடா நீங்க கான்சென்ட்ரேட்டட் பண்ணியிருந்தாலே இந்நேரத்துக்கு ஒரு பீக்ல இருக்கிற ஒரு ஆளா தான் இருந்திருப்பீங்க. சோ அட் லாஸ்ட் கிட்டத்தட்ட இந்த டவுரி இல்ல ஒரு பொண்ணோட உயிர் போறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கமா போட்டு அது கண்டினியூ ஆயிக்கிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நீங்களும் பேசிட்டு இருக்க நானும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம லைஃப்ல இந்த கதை நடக்காம இருக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அட்லாஸ்ட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்ல போறேன். மறுபடியும் வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம். டாடா.